ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக வாழ்க்கையில் கேர்ள் ஃப்ரெண்டை கூட நம்பலாம், ஆனால் ஷேர் மார்க்கெட்டை நம்பக்கூடாது. அப்படி தான் அன்றைக்கி நடந்திருக்கு. ஆமாங்க, இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் நேற்று எப்படி இருந்து, ஆனால் அன்றைக்கி இன்ஃபோசிஸ் ஒரே நாளில், அதாவது இவ்வளோ நாளில் கூட இன்ஃபோசிஸ் இப்படி ஏற்றுனது கிடையாது. எவ்வளோ நல்ல நியூஸ் எல்லாம் இன்ஃபோசிஸில் வரும்போது கூட இப்படி அந்த இன்ஃபோசிஸ் ஷேர் மேலே போனது கிடையாது. ஆனால் நான் நேற்று என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இன்ஃபோசிஸ் ஷேர் கண்டிப்பாக அன்றைக்கி கீழே விழும். ஸோ நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஒரு 2 to 3 டேஸில் இல்லைனா ஒரு 1 வீக்கில் கிடைக்கும், போய் பிக்கப் பண்ணலான்னு பார்த்தாண்டைக்கு இன்ஃபோசிஸ் ஷேர் ஒரே நாளில் 118 ரூபா மேலே போயிருக்கு. ஒரு ஷேரு, ஒரு இன்ஃபோசிஸ் ஷேரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 118 ரூபா மேலே போயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக அன்னைக்கு இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு 247 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு, சென்செக்ஸ் ஒரு 847 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு, நிஃப்டி பேங்க் ஒரு 271 பாயிண்ட்ஸு. இன்னைக்கு மேஜர் பிளேயரே கொஞ்ச நாளாக நிஃப்டி ஐடியை போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு மேஜர் பிளேயரே நம்ம நிஃப்டி ஐடி தான். 1786 பாயிண்ட்ஸ்க்கு மேலே அப்பெல்லாம் இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 188 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்குது. மோர் ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே மேலே தான் போயிருக்கு. ஸோ இன்னைக்கு விப்ரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி பேசிடலாம். விப்ரோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட நெட் ப்ராஃபிட் 12% கீழே விழுந்திருக்கு. நியர்லி 2694 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது மணி கண்ட்ரோல் எஸ்டிமேஷன் பண்ணதை விட கம்மியாக தான் இருக்குது. அவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 22,205 கோடி பண்ணியிருக்காங்க. அதுவும் 4.4% இயர் ஆன் இயர் கீழே விழுந்திருக்கு. ஸோ அவங்க டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ₹1 ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா January 24, அது பேமெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 10. ஸோ அதுக்கு முன்னாடியே வர சான்சஸ் இருக்குது. அவங்க February 10க்கு முன்னாடியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விப்ரோவில் வந்த அப்டேட்டு. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பேடாக இருந்தாலும் அவங்களோட சிஇஓ அண்ட் எம்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தியரி டிலாபோர்ட்டே, அதாவது இந்தியாவில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு சிஇஓ வெளிநாட்டுக்காரராக இருக்காருன்னா அது நம்ம விப்ரோ தான். ஸோ இவங்க ஒரு ஃபாரின் நபரை சிஇஓட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவர் சொல்லியிருக்க நியூஸ் என்னென்னா, இந்த சீசன் ஒரு சாஃப்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டீல் புக்கிங் மொமெண்டம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய அவங்களோட லார்ஜ் டீல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு 20% அந்த க்ரோத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் டு டேட்டு 20% க்ரோத்தில் இருக்குன்னு சொல்லி மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஓ சொல்லியிருக்காரு. இது விப்ரோவில் வந்த அப்டேட்டு. அவங்களோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இனி போகிற நாளில் ஷேர் ப்ரைஸ் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் திங்களமை அடிக்கட்டாலும் ஸோ கொஞ்சம் அந்த ஷேர் ப்ரைஸ் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெட் ப்ராஃபிட்டே 12% கீழே விழுந்திருக்கு. ஸோ இது விப்ரோவில் வந்த அப்டேட்டு. டிவிடெண்ட் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. நெக்ஸ்ட்டு டாடா பவர் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டாடா பவர் இப்போ வாங்க முடியாது. ஸோ அதில் ஒரு நியூஸ், அவங்க 70,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க குஜராத்தில். ரினியூவபிள் எனர்ஜி பிளான் அமைக்கிற ப்ராஜெக்டில் 70,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு 3000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 மெகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் குஜராத் அரசு கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்திட்டிருக்காங்க. ஸோ டாடா பவரும் அதானி பவரும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டாடா பவர் தான் பெஸ்ட்டு. ஸோ டாடா பவர் ஃபர்ஸ்ட் 1000 தொடுமா, அதானி பவர் ஃபர்ஸ்ட் 1000 தொடுமான்னா அது அதானி பவர் தான் தொடும். ஏன்னா அவங்க இப்போமே 500 தாண்டிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதானி பவரில் இப்போ ஒரு திடீர்னு அடுத்தது எவனா ஒரு ஹிடன்பர்க் எவனா ஒரு ரிப்போர்ட்டை விட்டோம்னா டமால்னி ₹100 விழுந்துடும். ஸோ ஆனால் டாடா பவர் அப்படி விழாது. ஸோ நம்ம டாடா பவரே நம்பிக்கையாட்டு வாங்குவோம். நெக்ஸ்ட்டு அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் அப்டேட், இவங்க ஆம்ப்ளஸ் ஏஜஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அக்யூர் பண்ணுறாங்க. 26% ஆஃப் த ஸ்டேக்கை இவங்க வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனியில். ஸோ அதோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 49 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்ட்ராடெக் சிமெண்ட். கர்நாடகா பேங்க் 35 ரூபாவில் வாங்குன்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் 35 ரூபாவில் வாங்காமல் இன்றைக்கி அது 270 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அந்த கர்நாடகா பேங்க்கில் அப்டேட் என்னென்னா, அவங்க அவங்களோட 915வது பிரான்ச்சை அயோத்தியா, அதாவது அயோத்தின்னு நினைக்கிறேன், அங்கே அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க Thursday. இது கர்நாடகா பேங்க்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு நைக்கா கீழே விழுந்திருந்து. ரீசன் என்னன்னா, நைக்காவோட ஷேரை லெக்ஸ்டேல் அவங்க நியர்லி ஒரு 490 கோடி வேல்யூ உள்ள ஷேரை பல்க் டீலாட்டு வித்துட்டாங்க. ஸோ அதனால தான் அன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் கீழே விழுந்திருந்து லாஸ்ட் டைமு. லெக்ஸ்டேல் அப்படிங்கிற கம்பெனி நைக்கால வச்சிருந்த ஸ்டேக்கை விற்கிறாங்க. வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 490 கோடி. ஸோ அவங்க 62% ஆஃப் த ஸ்டேக்கை விற்கிறாங்க நைக்கால. அதனால தான் இன்னைக்கு நைக்கா கீழே விழுந்திருந்து. நெக்ஸ்ட்டு HCL Techோட Q3 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது 4,350 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டு 6% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 4,096 கோடி பண்ணியிருந்தாங்க இந்த HCL Tech. ஸோ இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 28,446 கோடியாட்டு இருக்குது. இதுவும் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட டீல், புதுசாக ஒரு டீல் வின் பண்ணியிருக்காங்க. TCV அப்படிங்கிற ஒரு டீல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 1927 மில்லியன் US டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க இந்த Q3 குவார்ட்டரில்
18 லார்ஜ் டீல் வின் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 6th டீல், மொதல் 6 டீல் வந்து சர்வீஸ்லையும், இன்னொரு 12 டீல் வந்து சாஃப்ட்வேர் செக்மெண்ட்ஸ்லையும் அந்த டீலை இவங்க வின் பண்ணியிருக்காங்க இந்த Q3 குவார்ட்டரில். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா 5% to 5.5% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட எபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 18 to 19% அந்த ரேஞ்சில் இருக்குது. இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 12 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு 12 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 12 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் January 20, பேமெண்ட் டேட் வந்து January 31 சொல்லியிருக்காங்க. இது HCL Techோட Q3 ரிசல்ட்ஸ். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இன்னைக்கு வந்து அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 365 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 16% மேலே இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயரில். Q3ல அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நெட் ப்ரீமியம் இன்கம் அந்த இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 15,235 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 14,379 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் ஒரு 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அந்த இன்சூரன்ஸில் சால்வன்சி ரேஷியோ அது வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 209% ஆட்டு இருந்தது, இப்போ 190% ஆட்டு ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது HDFC லைஃப் இன்சூரன்ஸில் வந்து அப்டேட்டு. ஈஸ் மை ட்ரிப் அந்த ஷேர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது நம்மளோட பிரதமர் வந்து இந்த மால்தீவ்ஸுக்கு போனார். அது ஒரு பெரிய விமர்சனமாச்சு. அவங்க மால்தீவ்ஸோட சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஈஸ் மை ட்ரிப் வந்து சம்பவம் பண்ணாங்க. ஸோ அவங்க மூலம் மட்டும் இந்த மால்தீவ்ஸுக்கு புக்கான ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் பண்ணி விட்டாங்க. அது ஒரு ரீசன். ஸோ அதனால அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஆச்சு, ஷேர் வந்து மேலே போச்சு. ஸோ இப்போ இவங்க வந்து இன்சூரன்ஸ் பிஸ்னஸுக்குள்ளேயும் ஜம்ப் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட இன்சூரன்ஸ் பிளாட்ஃபார்மை இன்னும் 5 மாதத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈஸ் மை ட்ரிப்பு. ஸோ அவங்க லான்ச் பண்ணட்டும், அதுக்கப்புறம் இந்த ஷேரை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஷேர் வந்து இந்த டூர் சம்மந்தமானது, அதாவது டூரிசமுக்கு இந்த புக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது சம்மந்தமான அப்டேட். நெக்ஸ்ட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் வந்த ஒரு அப்டேட்டு. இவங்க 630 கோடி EV செக்மெண்ட்ஸில், அவங்களோட EV செக்மெண்ட்ஸில் ரைட் இஷ்யூ மூலமாட்டு கலெக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் வந்து அப்டேட்டு. TCS என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட டீல், அதாவது ஆர்டர் வின் பண்ணுவாங்கல்ல Q3ல அது எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. $8.1 பில்லியன் இருந்திருக்கு. அவ்வளோ வேல்யூ உள்ள டீலை வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது TCSல வந்து அப்டேட்டு. பைஜூஸில் வந்து அப்டேட்டு. நல்லா இருந்த கம்பெனிக்கு எவனோ சூனியம் வச்சுட்டாம்பா அப்படிங்கிற கதை தான் பைஜூஸில் நடக்குது. ஸோ நிறைய பேருக்கு வேலைக்கு செஞ்சவங்களுக்கு சேலரி கொடுக்கல, நெக்ஸ்ட் வந்து வேலை செய்கிறவங்கள இது லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படிலாம் நியூஸ் வருது. ஸோ ஆரம்பத்தில் அந்த கம்பெனி ஒரு கவர்ச்சியாக தெரிஞ்சிச்சு, நல்லாவே ரன் ஆச்சு. ஸோ அது எப்படி சொல்ல, இந்த கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸ் வைக்கும்போது இந்த கம்பெனி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் வந்து இந்த கம்பெனி வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ பிளாக் ராக் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைஜோட வேல்யூவேஷனை கட் பண்ணியிருக்காங்க. நியர்லி 95% கட் பண்ணி $1 பில்லியன் ஆட்டு குறைச்சிருக்காங்க. ரீசன் என்னன்னா 2022 இவங்களோட வேல்யூவேஷன் 2022 இவங்களோட வேல்யூவேஷன் $22 பில்லியன் இருந்துச்சு. இப்போ அதை வேல்யூவேஷனை வந்து பிளாக் ராக் வந்து $1 பில்லியன் ஆட்டு குறைச்சிருக்காங்க. ஸோ தான் நியர்லி 95% ஆஃப் த வேல்யூவேஷனை கட் பண்ணி இப்போ $1 பில்லியன் ஆட்டு குறைச்சிருக்காங்க பிளாக் ராக். இது பைஜூஸில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. இன்ஃபோசிஸில் வந்து ஒரு அப்டேட் என்னன்னா அவங்க வந்து இந்த வாட்டியும் கேம்பஸ் ஹியரிங், அதாவது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, காலேஜில் முடிச்சவங்கள ஃப்ரெஷராக ரெக்ரூட்மெண்ட் பண்ணது, அதுவையும் இந்த வாட்டியும் ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. TCS வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு கூடாமல் இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பர்சன் நானும் கூட. எனக்கு ஆஃபர் லெட்டர் வரல, அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க, பட் கூடுவேன்னு சொல்கிறாங்க. என்னைக்கு கூடுவாங்கன்னு தெரில, சொல்லிகிட்டே இருக்காங்க நாங்கள் கூடுவோன்ட்டு. நெக்ஸ்ட் யூஎஸ்லேருந்து வந்து அப்டேட்டு. யூஎஸில் வந்து அப்டேட் என்னன்னா அவங்களோட கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டிசம்பரோடது 3.4% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் 3 monthsல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த நிலவரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சீக்கிரமாக குறைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கிளியராட்டு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஹார்வர்ட் மார்க்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா நெக்ஸ்ட் 5 to 10 yearsல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0க்கு போகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 3% உள்ளதான் சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹார்வர்ட் மார்க்ஸ் சொல்கிறாரு இன்ட்ரெஸ்ட் ரேட் 0க்கு போகாது, நெக்ஸ்ட் 5 to 10 yearsல 3% உள்ளதான் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாலிகேப் ஷேரு நேற்று கிட்டத்தட்ட 22% கிட்ட கீழே விழுந்தது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 1000 கோடி வந்து ஏமாத்திருக்காங்க, அதாவது சேல்ஸை கணக்கில் காட்டலை. பட் பாலிகேப் தரப்புலேருந்து வந்து அப்டேட் என்னன்னா எங்களுக்கு எந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டு மேலே தான் போய் ட்ரேட் ஆயிருக்கு. இது பாலிகேப்பில் இன்னைக்கு வந்து அப்டேட்டு. மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்களோட எக்ஸ்போர்ட், அதாவது இவி கார்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா யூரோப்புக்கும் ஜப்பானுக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மாருதி சுசுகி அவங்களோட இவி கார் எக்ஸ்போர்ட் பண்ணதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க.
டாடா மெட்டாலிக்ஸில் வந்து அப்டேட்டு டாடா ஸ்டீல், அதாவது இந்த 2 கம்பெனியும் மெர்ஜ் ஆக போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு இப்போ NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் 79 ஷேர் வந்து டாடா ஸ்டீலில் வச்சுருந்தீங்கன்னா, சாரி 79 ஷேர் டாடா ஸ்டீல் இருந்ததுன்னா உங்களுக்கு 10 டாடா மெட்டாலிக் ஷேர் இருந்ததுன்னா உங்களுக்கு 79 டாடா ஸ்டீல் ஷேர் கிடைக்கும். இது டாடா ஸ்டீலும் டாடா மெட்டாலிக் ஷேரும் மெர்ஜர் ஆகுறதுனால உங்களுக்கு இப்போ 10 ஷேர் வந்து நீங்கள் டாடா மெட்டாலிக்ஸில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 79 ஷேர் ஆஃப் டாடா ஸ்டீல் கிடைக்கும். ஒரு கம்பெனியில் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் ரைடு போய் எவனுக்கெல்லாமோ நஷ்டமாயிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த பாலிகேப்பில் ஐடி ரைடு போனதுனால 940 கோடி இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் FIIs பார்த்தீங்கன்னா 1885 கோடி காலி. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எவ்வளோ இழந்திருக்காங்கன்னா 2936 கோடி இழந்திருக்காங்க. ஸோ இது வந்து பாலிகேப்பில் வந்து அப்டேட்டு. லாஸ்ட் 9 செஷனில் இந்த கம்பெனியில் மட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 1460 கோடி இழந்திருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 2936 கோடி இழந்திருக்காங்க இந்த பாலிகேப்பில். இது பாலிகேப்பில் வந்து அப்டேட்டு. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அந்த ஷேர் வந்து இன்னைக்கு மேலே போயிருந்து. ரீசன் என்னன்னா அவங்க வந்து ஃபேப் இந்தியாவோட ஆர்கானிக் இந்தியா அந்த கம்பெனியை வாங்க போகிறாங்க, அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருந்து. அப்படிங்கிற நியூஸும் வந்துருந்து. ஸோ அக்யூர் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபேப் இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் இந்தியாவில் 64% ஆஃப் த ஸ்டேக் வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து ஒரு 17%, ஃபவுண்டர் ப்ரொமோட்டர் வந்து ஒரு 17%, 15% வந்து பிரேம்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாயிஸும் ESPS ட்ரஸ்ட் வந்து மிச்சோட இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் வந்து அப்டேட். இவங்க வந்து ஃபேப் இந்தியாவோட ஆர்கானிக் இந்தியாவோட அந்த ஆர்கானிக் இந்தியா வாங்க போகிறதுனால அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஆச்சு. நீங்கள் அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்து. மாருதி சுசுகியில் வந்து இன்னொரு அப்டேட் என்னன்னா அவங்களோட EV ப்ரொடக்ஷனை 2031, அதாவது ஃபிசிக்கல் இயர் 2031 15 to 20% ஆட்டு அவங்களோட EV ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேர்மன் RC பஹர்வா அவர் சொல்லியிருக்காரு. நண்பர்களே, ஆக்சுவலாக ஒரு ஃபார்மா கம்பெனி ஒரே வருஷத்தில் 100% ரிட்டர்ன் கொடுத்துனா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், அந்த ஷேரை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. மேன்கைன் ஃபார்மா IPO ப்ரைஸ் 1080 ரூபாய்க்கு வந்தாங்க மே 2023. இப்போ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2225 ரூபாய்ட்டு இருக்குது. இது மேன்கைன் ஃபார்மாவோட அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.